ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் சில நரோத்தம தாஸ் டாக்கூர்கே ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அதே படிக்க போகிறேன். நரோத்தம தாஸ் டாக்கூர் நமக்கு இங்கே ராகானுக பக்தி எப்படி பண்ணுறது அதுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று இந்த ஸ்லோகம் படிச்சிருந்தேன், பாதி இன்னைக்கு பேலன்ஸ் படிக்கிறேன். ஸ்ரீ ரூப மஞ்சரி சார் ஸ்ரீ ரத்தி மஞ்சரி ஆர் லவங்க மஞ்சரி ಮಂಜುಲಾಲಿ ஸ்ரீ ரசமஞ்சரி சங்கே கஸ்தூரிகா ஆதி ரங்கே பிரேம சேவா கோரை குத்துகலே. முக்கியமான மஞ்சரிகள் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ரீ ரூப மஞ்சரி, ஸ்ரீ ரத்தி மஞ்சரி, லவங்க மஞ்சரி, ಮಂಜುಲಾಲಿ மஞ்சரி, ஸ்ரீ ரசமஞ்சரி, கஸ்தூரி மஞ்சரி, இவங்களெல்லாம் இனி வேறவங்களை சேர்ந்து ஆனந்தமாக அனுபுள்ள சேவை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தனியெல்லாம். இப்போ இங்கே நம்ம முக்கியமான நாயகி, இந்த மஞ்சரிಗಳಿಗೆ நாயகி ரூப மஞ்சரி. நேற்று ரூப மஞ்சரி, ரத்தி மஞ்சரி, லவங்க மஞ்சரி பார்த்து கொஞ்சம் சொன்னேன். இன்னைக்கு ஸ்ரீ ரசமஞ்சரி சித்ரா சಖಿಗೆ குஞ்சம் இருக்குது ராதா குண்டில். அதுக்கு வெஸ்ட்டில் ரசமஞ்சரிகை குஞ்சம் இருக்குது. அதுக்கு பேர் ரசானந்த பிரதா. அங்கே தான் ஸ்ரீ ரூப மஞ்சரிகை உயிರಿಗೆ கூடுதல் அனுபான ஸ்ரீ ரசமஞ்சரி எப்போவுமே வாசம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உடம்பு சம்பக்கா பூ போல வெளிச்சமாக இருக்குது. அவளுக்கு ட்ரெஸ் அன்னமுக்கு இது இருக்கும், அது போல் இருக்குது. அன்னமுக்கு ஒயிட்டு இது போல். அவள் ரூப மஞ்சரிக்கு சரணம் எடுத்திருக்கான். யார் லவங்க மஞ்சரி போல் இருக்கான். அப்போது ரூப மஞ்சரிக்கு ரூப மஞ்சரி இவள் மேலே ரொம்ப உயர்ந்த அனுபவிச்சிருக்கான். வேறு வேறு கேள்வி கேட்கறது இவளுக்கு திறமை. இவಳು செய்திகள் இங்கேருந்து அங்கே பண்ணுறது திறமை இருக்குது. இவளுக்கு வயசு, ரசமஞ்சரிக்கு வயசு 13. ரொம்ப மென்மையான சுபாவம். அவளுக்கு அப்பாಗೆ பேர் சுபானு, அம்மாಗೆ பேர் பிரேம மஞ்சரி, கணவನಿಗೆ பேர் விட்டாங்க, மாமியாರಿಗೆ பேர் ರಂಭಾವತಿ. ரசமஞ்சரிக்கு சேவை ட்ரெஸ் பண்ணுறது, ராதைಗೆ கிருஷ்ணருக்கு ட்ரெஸ்ஸு. கலியுகத்திலே ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி, மகாபிரபு லீலையிலே ரசமஞ்சரி ரகுநாத பட் கோஸ்வாமி. இனி அடுத்த ஸ்ரீ குணமஞ்சரி ಚಂಪಕಲತಾ ಸಖಿಗೆ ರಾಧಾ ಕುಂಡಲೆ குஞ்சத்துக்கு நார்த் ஈஸ்ட்லே ஒரு அழகான குஞ்சம் குணமஞ்சரிக்கு பேர் குணானந்த பிரதா. இங்கே தான் ஸ்ரீ குணமஞ்சரி ரூப மஞ்சரிக்கு சந்தோஷம் கொடுக்கறது மேலே வாழ்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு உடம்பு மின்னல் போல இருக்குது, வெளிச்சமாக. இவளு சிகப்பு கலர் ட்ரெஸ் போடுவாள். இவளு துளசி மஞ்சரி, ரத்தி மஞ்சரிக்கு 3 நாள் வயசு கம்மி. எப்போவுமே கிருஷ்ணனுக்கு ஆனந்தம் கொடுப்பான். இவளு 13 வயசு, 1 மாதம் 27 நாள். இவளுக்கு அப்பாಗೆ பேர் சந்திரபானு, அம்மாಗೆ பேர் யமுனா, கணவನಿಗೆ பேர் கோபட்டா, மாமியாருக்கு பேர் தாராவளி. இவளுக்கு சேவை பெட் ரெடி பண்ணுறது ராதாகிருஷ்ணனுக்கு. மகாபிரபு லீலையிலே ஸ்ரீல கோபால பட்ட கோஸ்வாமி. இனி விலாச மஞ்சரி ராதா குண்டலே விஷாಖಾ ಸಖಿಗೆ கொஞ்சம்ಗೆ சவுத் ஈஸ்டில் விலாச மஞ்சரி எப்போவுமே வாசம் பண்ணிகிட்ருக்கான். இவளுக்கு குஞ்சத்துக்கு பேர் விலாசானந்தா. இவ்வளோ ரூப மஞ்சரி கூட நல்ல அனுபான சம்பந்தம் வச்சுருக்கான். இவளு உடம்புக்கு வெளிச்சம், கேத்தக்கி பூ போலே தெய்வீகமான தங்க கலர். இவளுக்கு ட்ரெஸ்ஸு தேனி பூ போலே கலரில் ட்ரெஸ் போடுவான். இவಳು ரசமஞ்சரிக்கு 4 நாள் வயசில் கம்மி சொன்னால். இவளுக்கு வயசு 12 வருஷம் 10 மாதம்
26 ನಾಳು. ರಸಮಂಜರಿಗೆ ಅಪ್ಪಗೆ ಪೇರು ಸ್ವರಭಾನು, ಅಮ್ಮಗೆ ಪೇರು ದುರ್ಬಲ, ಕಣವನಿಗೆ ಪೇರು ವಿಡಂಬಕ, மாமியார் பேர் ரமா. ரசமஞ்சரி ஜல சேவை பண்ணுவான், தண்ணி கொண்டு இது. மகாபிரபு லீலையிலே ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி பார். இனி ஸ்ரீ ಮಂಜುಲಾಲಿ ಮಂಜರಿ ರಾಧಾ ಕೊಂಡಲೆ ವಿಶಾಖಾ ಸಖಿಗೆ ಕುಂಜತ್ಗೆ வடக்கலே லீலானந்த பிரதா சொல்லி குஞ்சத்தில் எப்பவுமே ஸ்ரீ மஞ்சுளாலி மஞ்சரி ஒரு உயர்ந்த ஆனந்தத்தில் வாழ்விட்டு இருக்கான். இவளுக்கு ரூபமஞ்சரி போல தகுதி இருக்குது. ஏன்னா ரூபமஞ்சரி கூட ரொம்ப அனுபான சம்பந்தம் வச்சுருக்கான். இவளுக்கு உடம்பு தங்கம், கொதிச்ச தங்கம் போல வெளிச்சமாக இருக்குது. மஞ்சுளாலி மஞ்சரி ட்ரெஸ்ஸு போடுறது கீம்சுக்கா சொல்லி பூகை கலரு ட்ரெஸ் போடுவான். இவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லீலா மஞ்சரி. இவளு ராதாராணிக்கு நல்ல சேவை பண்ணுவான். இவளுக்கு தெரியும் ராதாராணி மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான், அப்படி சேவை பண்ணிடுவான். ராதாராணிக்கு ட்ரெஸ் பண்ணுறது சேவை பண்ணுவான். இவளுக்கு வயசு 13 வருஷம் 6 மாதம் 7 நாள். மகாபிரபு லீலாலே ஸ்ரீலா லோகநாத கோஸ்வாமி ஆகி வந்திருக்காங்க. இனி ஸ்ரீ கஸ்தூரி மஞ்சரி சுதேவி சಖಿಗೆ கொஞ்சம் ராதா கொண்டலே, அதுக்கு வடக்கலே கஸ்தூரி மஞ்சரி எப்போவுமே வாசம் பண்ணிட்டு இருக்கான். கஸ்தூரியானந்த குஞ்சம் அவளுக்கு குஞ்சத்துக்கு பேர். அவருக்கு உடம்பு சுத்த தங்கம் போல வெளிச்சமாக இருக்குது. அவளுக்கு கிளாஸ் போல ட்ரெஸ் போடுவான், வெளிச்சம் உள்ள ட்ரெஸ்ஸு. எப்போவுமே ரொம்ப ஆபரணங்கள் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பான். இவளுக்கு சந்தன சேவை பண்ணுவான் கஸ்தூரி மஞ்சரி. இவளுக்கு வயசு 13. மகாபிரபு லீலாலே ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. இப்போ நரோத்தமதாஸ் டாக்கூர் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு, இந்த மஞ்சரிகளுக்கு கூட சேர்ந்து நான் ரொம்ப உற்சாகமாக ஆனந்தமாக ஸ்ரீ ராதா மாதவருக்கு சேவை பண்ணுவேன். பிரேம சேவா கரி குத்தூஹலே. இங்கே குத்தூஹலி சொன்னால் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சமத்கார சந்திரிகா புத்தகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, தர்ஷனத்துக்கு ஆர்வம் வச்சு கண்ணுக்கு ஆக்கர்ஷணை பண்ணிவிடும், அந்த மாதிரி லீலைகள் பார்க்குறதுக்கு ஆசை வச்சு சேவை பண்ணிட்டு இருக்கேன். தர்சனம் சொன்னால் ஸ்ரவணம் கீர்த்தனம் கூட வந்துடும். ராகானுக பக்தி நமக்கு வர காரணம், நம்ம எப்போ நித்திய சித்தா கிங்கரிகள் இந்த மஞ்சரிகள் எப்படி ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவருக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்கு பார்த்து கேட்டுட்டு இருக்கோம், நம்ம பாடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இனிப்பான உறவு குணங்கள் லீலைகள். எப்போ ஒரு பக்தன் ராகானுக பக்தி ஆசை உள்ளவன், அந்த பாவங்கள், அந்த திறமை, அந்த சேவையிலே அந்த மஞ்சரிகள் பண்ணுறது, அதுபோல அதில் பேராசை வந்துடும். நான் கூட அந்த பாவம் எனக்கு வேணும், அந்த திறமை வேணும், அந்த சேவை வேணும். அப்போது அதுக்கு பார்த்து தியானம் பண்ணுவேன். முதல்ல தியானம் பண்ணணும். இங்கே இருக்கும்போது நம்ம ஹரிநாமம் பண்ணும்போது, காயத்ரி பண்ணும்போது. பட் அந்த தியானத்தில் கூட ஆனந்தமாக பண்ணணும், உற்சாகமாக பண்ணணும். அவங்களுக்கு சரணத்தில் பண்ணுறது சுவாதந்திரமாக இல்லை. அப்போது நமக்கு பாவங்கள் வரும். இப்படி குத்தூஹலி சொல்லியிருக்காங்க. இனி ஒரு அர்த்தம் கௌத்துக்கி. குத்தூஹலி சொன்னால் கௌத்துக்கி. வைஷ்ணவ சாஸ்திரங்கள் சொல்லிகிட்ருக்கு. அதிசயம், ஆனந்தம், ஆர்வே, ஒரு உற்சவம், இது எல்லாமே குத்தூஹலி சொல்லி வரும். அப்போ நம்ம ராதா கிருஷ்ணருக்கு தியானம் பண்ணும்போது இந்த மஞ்சரிகள் கூட சேர்ந்து தான் தியானம் பண்ணணும். அவங்களுக்கு கூட சேர்ந்து சேவை பண்ணுவேன். அது சந்தோஷமாக, ஆனந்தமாக, அதிசயமாக, ஆர்வை வச்சு இப்படி கண்ணுಗಳಿಗೆ மனசுக்கு முதல்ல ஒரு பெரிய உற்சவம் ஆகணும். மெல்ல மெல்லமாக நமக்கு தியானம் பண்ணும்போது நமக்கு உள்ள
நான் எப்படி அங்கே சேவை பண்ணினா எனக்கு உடம்பு எப்படி இருக்கும், நான் என்ன சேவை பண்ணுவேன், இப்படி மனசில் தியானம் கொண்டு வர்றது, மனசில் வந்து மெல்லமாக உடம்பு வச்சு சேவை செய்கிறது, மெல்லமாக புலன்கள் வச்சு சேவை பண்ணுறது, இப்படி நம்ம ಭಗವಾನ್ ರಾಧಾಕೃಷ್ಣರಿಗೆ ಕುತೂಹಲ ಇಲ್ಲ ಕೌತುಕ வச்சு தியானம் பண்ணுறது, சேவை பண்ணுறது, நம்ம வாழ்க்கை அந்த பக்கம் கொண்டு போகிறது. ஹரி போல் தண்டவத் பிரணாம்.